ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உளுந்தம் பால் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை உளுத்தம் பருப்பு எடுத்துக்கினா இதை கழுவி வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இதை கழுவி வச்சு இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணி மூடி வேகலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசிலாக இருந்தால் 3 விசில் வர வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பாலை அந்த உளுத்தம் பருப்பு வச்சிட்டோம், அதுக்குள்ளே இந்த பாலை நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காயிட்டோம் இது. இப்போ இந்த உளுத்தம் பருப்பு வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுத்தம் பால் சேர்த்துக்கு இது நல்லா வெந்துச்சு. இது மிக்சியில் ரன் பண்ணிடலாம். நல்லா நைஸாகவே ரன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த பால்லே இந்த உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி நல்லா கலக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைஸாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலில் இந்த உளுத்தம் பருப்பை நம்ம அரைச்சதை இதில் ஆட் பண்ணினோம். இந்த பாலும் இந்த உளுத்தமாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு கொதி வரட்டோன்னு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்லேயே வைங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருவுன தேங்காவை ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கொச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுத்தம் பால் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இதை வச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிச்சிச்சு. இது ஆற வைக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம், இல்லை ஆற வச்சும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ். இடுப்பலி இருக்கிறவங்களாம் அடிக்கடிக்கு இதை வச்சு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் முந்திரி பாதாம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. குடிக்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் கடிச்சு குடிக்கும்போது. இப்போ இந்த உளுத்தம்பால் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே கொஞ்சமாக நட்ஸு தூக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியான உளுத்தம்பால் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.